கர்த்தருடைய கரத்துல நாம் வந்து அவர் மண்ணு போல இருக்கிறோம். इसलिए परमेश्वर के सामने भी हम एक मिट्टी जैसे हैं. அவர் நம்மை எப்படி உருவாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உருவாக்குவார். जैसे परमेश्वर चाहते वैसे ही हमें बनाते हैं. நான் சொன்னேன்னா நிறைய தூதர்கள் இறங்குவாங்க. मैं बोलूंगा तो बहुत सारे स्वर्गदूत नीचे उतरेंगे. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? சிறு மந்தையே உனக்கு ராஜ்யத்தை தரேன்ற. क्योंकि परमेश्वर कह रहा है कि जो धीरज रखेगा उसको स्वर्ग राज्य मिलेगा. பயப்படாதே. इसलिए तुम डरो मत. அது நம்ம ஆலயத்துக்கு வந்து ஆராதனை பண்ணும்போது அவர் சமூகத்தை தேடும்போது இது நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. हम जब आराधना करते हो परमेश्वर हमें भरता है. ஆகவே காலை மாலை வரை உங்களை கர்த்தர் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ये शाम के समय में हम आपको धन्यवाद करते हैं. நீங்கள் உள்ளான மனுஷன்ல பலன் அடையறீங்கன்னு நான் நம்புறேன். आप உள்ளான மனுஷன்ல பலன் அடையறீங்கன்னு நம்புறேன். आप अंदर में मजबूती है करके ऐसे मैं विश्वास करता हूँ. ஆமென். आमीन. அவர் நம்ம ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் போன வாரம் தொடங்கின இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அங்கே நாம் நம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து பார்க்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக हमें जय को देने वाला परमेश्वर है. 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 रोमियो 8 अध्याय 8:37 மறுபடியும் வாசிப்பாங்க இருந்து 8 का 30. காலையில கூட அற்புதமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். सुबह के समय भी अद्भुत परमेश्वर ने हमें सिखाया. ரட்சிப்பை குறித்து ஆராய வேண்டும். हमें उद्धार से परमेश्वर ने हमें सिखाया. அதுக்காகவே கடவுள் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें उत्पन्न किया है. நம்மை உண்டாக்குனது, நம்மை ரட்சித்தது, நம்முடைய கடவுள் நமக்காக வச்சிருக்க திட்டங்களை ஆராய்ந்து பார்க்கிற வேலையில் நம்ம இருக்கிறோம். हमें परमेश्वर ने बनाया है और हमें उद्धार को दिया, इसलिए हमें परमेश्वर में सेवकाई में இதெல்லாம் நம்ம காலையில நம்ம பார்த்தோம். इसलिए सुबह के समय भी हम देखे थे, शाम को भी. போன வாரம் நம்ம பார்த்ததே பார்க்க போறோம். जैसे पहले सप्ताह हमने देखा था वही हम देखेंगे. ஏன்னா நம்ம தேவனுடைய அன்பினாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். क्योंकि परमेश्वर का प्रेम ही हमें जय को देता है. 37 8:37 इसका 8:37 8 अध्याय का 37 8 अध्याय का 37 पढ़ेंगे. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमसे प्रेम किया है जयवंत से भी बढ़कर हैं. पर கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ये जो नया जो जीवन है பயப்படுற வாழ்க்கை கிடையாது. हमें डरने का जीवन नहीं है. நம்ம பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें भय की नहीं परंतु प्रेम और संयम सामर्थ्य की आत्मा दी है. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். सामर्थ और प्रेम और संयम की आत्मा दिया है. ஆகவே பயப்படுறவன் வந்து அவன் ரட்சிக்கப்படல அர்த்தம். जो डरता है वो उद्धार नहीं पाया है. அப்ப பயப்படுறது வந்து தேவ சித்தம் கிடையாது. जो डरता है वो परमेश्वर का योजना नहीं है. கர்த்தர் கூட இருக்கிறார், அவருடைய அன்பு நமக்கு தெரிஞ்சதுன்னா பயப்பட மாட்டோம். जब परमेश्वर का जो प्रेम है तो हम डरेंगे नहीं. ஆமா, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது. जहाँ डर है वहाँ विश्वास कार्य नहीं करता. ஆகவே தான் நம்ம வந்து பயப்படக்கூடாது. கடவுள் பயப்படாதுன்னு சொல்லிட்டு 365 முறை சொல்றாராம் வேதத்துல. इसलिए हमें यहाँ पे डरना नहीं है. इसलिए परमेश्वर कहता है कि यहाँ पे डरो मत यहाँ पर कहता है. ஆமா, எத்தனை வருஷத்துல எத்தனை நாள் அத்தனை நாள் ஒரு நாளுக்கும் பயப்படாத வார்த்தைகள் வந்து வேத புஸ்தகத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. जितने दिन है उसमें यही इसमें लिखा है कि डरो मत इसमें यही लिखा है. ஏன்னா பயம் வந்து பாருங்க கடவுள் கிட்ட போக விடாது நம்மள. क्योंकि डर की वजह से हमें கர்த்தர் கிட்ட போக விடாது. डर की वजह से हमें है ना परमेश्वर के आगे नहीं जाने देता. பயம் வந்து அது விசுவாசத்துக்கு எதிர்மறையானது. क्योंकि डर की वजह से ही वो विश्वास हमारा छुप जाता है. ஆகவே பயப்படக்கூடாது நம்ம. इसलिए हमें डरना नहीं है. பயப்படாத இருக்கிறது எப்படி? नहीं डरना तो தேவனை சார்ந்து கொள்றது தான் பயப்படாத இருக்குது. क्योंकि परमेश्वर साथ नहीं देता, इसलिए यहाँ पे அப்ப இங்க சொல்றாரு இவைகள் எல்லாவற்றிலும் அப்படின்றாரு 37ல. इसलिए यहाँ पे कहता है इस सब बातों में. அங்க பார்த்தா பெரிய லிஸ்ட் போடுறாரு. பெரிய லிஸ்ட் 35 36ல பெரிய லிஸ்ட். बहुत एक बड़ा लिस्ट यहाँ पे डालते हैं. என்னன்னா இந்த உலகத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையை அச்சுறுத்துற காரியங்கள், இந்த உலகத்தை நம்ம வந்து நாசமாக்குற காரியங்கள்லாம் எப்படி எத்தனையோ இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் போடுறாரு. यहाँ पे हमारे इस दुनिया में हमें बहुत सारे लोग नष्ट करते हैं. यहाँ पे पूरा परमेश्वर ने लिस्ट बना कर दिया है. அத சொல்லிட்டு தான் சொல்றாரு. यही बोलकर
இவை எல்லாவற்றையும் நாம் முற்றும் நம்மில் அன்பு கூறுவதால முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்களாக इसलिए இருக்கிறோம். हमें कह रहे हैं कि परंतु सब बातों में हम उसके द्वारा जिसने हमें प्रेम किया, சும்மா ஜெயம் கொடுறோம், நாமே ஜெயம் கொடுக்க முடியாது. इसलिए हम जयवंत नहीं அப்படி हैं। சொல்லீங்க பவுல். इसलिए यहाँ पे पौल बता रहा है நம்மில் அன்பு கூறுவனாலே முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். कि आपके प्रेम से हमें जयवंत मिलती है। அப்படின்னா தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார்ன்றதை இங்க சொல்றாரு. इसलिए हमें परमेश्वर के प्रेम में जयवंत को बढ़ाना है। அதனால நம்ம முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்களாக इसलिए இருக்கிறோம். यहाँ पे कह रहा है कि प्रेम जयवंत करता है। நான் உட்கார்ந்து பாட்டு பாடி இருக்கும்போது கூட சில வசனங்கள் ஞாபகம் வந்தது எனக்கு. हम भी बैठकर जब ये गाना गा रहे थे तो थोड़ा वचन मेरे को याद आ रहा था। பாருங்க, தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். परमेश्वर ने हमें उत्पन्न किया है। ஒரு வசனம் இருக்குது, அது எடுக்கல நானு. एक वचन यानी कि मैंने निकाला नहीं। அவர் வந்து ஒரு குயவன் தான். குயவனா பானை செய்யறாங்கல்ல, பானை செய்யறாங்கல்ல. कुम्हार है वो, मिट्टी बर्तन बनाता है। அப்போ அந்த மண்ணு கையில இருக்கும்போது और जब उसके हाथ में जब मिट्टी था, அந்த ஆளு அழகா பானையை செய்வாரு. அந்த வேற என்னென்ன பாத்திரமோ அந்த பாத்திரத்தை செய்வார். अच्छा मटका बनाता है, वो क्या क्या नहीं वो बनाता है। அவருக்கு என்ன பிடிக்கணுமோ அது மாதிரி செய்வார். वो उसको जो पसंद है वो वही बनाता है। அது மாதிரி தான் கர்த்தருடைய கரத்துல நாம் வந்து அவர் மண்ணு போல இருக்கிறோம். इसलिए परमेश्वर के सामने भी हम एक मिट्टी जैसे हैं। அவர் நம்ம எப்படி உருவாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உருவாக்குவார். जैसे परमेश्वर चाहते वैसे ही हमें बनाते हैं। மண்ணு பாருங்க, அந்த 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 ஆளுகிட்ட அந்த மண்ணு வந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது, மண்ணு சும்மா இருக்கணும். वो जो मिट्टी है वो ऐसे ही रहेगी, लेकिन वो कुछ नहीं कर पाएगी। அது ஒண்ணும் சொல்லக்கூடாது, वो कुछ नहीं बोल पाएगी। அது சைலண்டா அது கையில இருக்கணும். वो खाली बनाने के लिए हमारे हाथ में रहना அந்த चाहिए। செய்யறவர் தான் அந்த மண்ணை வந்து எப்படிலாம் பண்ணணும்னு பண்ணுவாரு. जो बनाते वो कैसे मिट्टी को बनाता वही जानता है। அது போல வசனம் சொல்லுது, நாம வந்து அவர் கையில இருக்கிற மண்ணு மாதிரி. हम उसके, इसलिए वचन में बताते हैं हम उसके मिट्टी हैं। அவர் வந்து நம்ம எப்படி உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு உருவாக்கி விடுவார். वो जैसा हमें बनाएगा हम वैसे ही बनेंगे। அவர் எதுவும் மோசமா உருவாக்க மாட்டார். वो वैसे बेकार हमें नहीं बनाएगा। நம்ம நினைக்கிறதை விட பெட்டரா நம்ம உருவாக்குவார். हम हमारी सोच से भी अच्छा वो अधिक बनाएगा परमेश्वर। அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். इसलिए हमें ये समझना है। ஆகவே போன வாரம் பார்த்தோம், ये पहले सप्ताह भी हम देखे சங்கீத थे, புத்தகத்தை பார்த்தோம். भजन संहिता भी देखे थे। வியாதியா இருக்கிறவனை கடவுள் எப்படி காப்பாத்துறாரு, जो बीमार थे वो कैसे परमेश्वर से बचाता है, அவன் படுக்கையில இருந்து அவனை எப்படி தூக்குறாருன்னு பார்த்தோம். उसको परमेश्वर उठाता है। அப்போ வந்து பாருங்க, அந்த அன்பு என்ன பண்ணுது, जो प्रेम वो क्या करता है, கடவுளுடைய அன்பு जो परमेश्वर का प्रेम है நம்முடைய வாழ்க்கையை வந்து விட்டுடாது. हमें हमारे जीवन में वो छोड़ नहीं देता। இததான் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். इसलिए हमें ये सोचना है। ஆகவே போன வாரம் இதெல்லாம் சொல்லி முடிச்சேன் நானு. ये हम पहले सप्ताह भी देखे थे। 46 சங்கீதம் 46க்கு போவோம். இப்போ हाँ, 46 சங்கீதம் 46 भजन संहिता 46 में जाएंगे। பஜன் சங்கீதம் 46 அதுல 1ல இருந்து 11 வரைக்கும் இருக்குது. நான் வாசிக்கிறேன். भजन संहिता 46 का एक अध्याय पढ़ेंगे। 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் அடிச்சமர்த்து சாய்ந்து போனாலும். 1-2 வாசிங்க. परमेश्वर हमारा शरण स्थान और बल है, संकट में अति सहज में मिलने वाला सहायक। इस कारण हमको कोई भय नहीं, चाह पृथ्वी उंडेल जाए। பாருங்க, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். 3 चाहे समुद्र गरजे और फैल उठा और पृथ्वी उसकी बड़ाई से कांप उठे। பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पे बता रहा है பூமி மாறினாலும் மலைகள் மாறினாலும். चाहे पृथ्वी बदली, 2ஆம் வசனத்துல பூமி நிலை மாறினாலும் மலைகள் மாறினாலும். चाहे चाहे पृथ्वी उंडल जाए, என்ன நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. क्योंकि हमें डरना नहीं है। ஏன்னா தேவன் நமக்கு பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. क्योंकि परमेश्वर हमें बचाता है। ஆகவே சொல்றேன், நாங்க பயப்படுவோம்ன்றாங்க அவங்க. इसलिए कह रहे कि हमें डरना नहीं है। பிறகு 4 சொல்றாரு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. 4 एक नदी है जिसकी लहरें से परमेश्वर के नगर में तथा परम प्रधान के पवित्र निवास स्थान में आनंद होता है। அந்த நதினா என்ன அர்த்தம்? वो नदी का मतलब क्या है? பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा है। அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணா, நம்ம சுத்தி இருக்கிறாராம்.
क्योंकि वो पवित्र आत्मा हमारे चारों तरफ घेरा हुआ है, நாம வந்து தேவனின் நகரமா இருக்கிறோம். क्योंकि हम परमेश्वर का एक नगर हैं, ஆமா, இப்ப நகரமா இருக்கிறோம். हम नगर City. जैसे हैं, एक नगर जैसा है। உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறோம் நம்ம. इसलिए हम परम प्रधान के पवित्र निवासन हैं, ஆகவே நம்ம அந்த ஸ்தலத்துல சந்தோஷிப்பிக்க நம்மளோட அந்த பரிசுத்த ஆவியை நம்மள சந்தோஷிப்பிப்பார். इसलिए हम उस स्थान में आनंदित रहते हैं, பிறகு சொல்றார் தேவன் அதில் நடுவில் இருக்கிறாராம். क्योंकि परमेश्वर उस नगर में है, அது அசையாது. वो हिलता नहीं है, அதிகாலையில தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுகிறார். इसलिए कभी भी टलता नहीं। அதுக்குன்னா நமக்கு, அதுக்குன்னு சொல்லும்போது நமக்குன்னு அது அர்த்தம். उसका मतलब होता है हमारे लिए, அது நமக்கு தான் சொல்றாரு. அத वो हमें कह रहा है परमेश्वर। அப்படியே நீங்க வாசிச்சு வரும்போது जब आप पढ़ते அதுல हो, ஃபுல்லாவே वो पूरा நம்மை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. इसलिए कह रहे कि वो 7ஆம் வசனம் சொல்றேன் பாருங்க. 7ஆம் வசனம் 7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். इसे साथ में बताते हैं कि सेनाओं का यहोवा हमारे संग है और याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। திருப்பி 11 பாருங்க. फिर 11 हम पढ़ेंगे, சேனைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். सेनाओं का यहोवा हमारे संग है और याकूब का परमेश्वर ऊंचा गढ़ है। அப்படின்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்? क्योंकि ये परमेश्वर ने लिखा है, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் क्योंकि वो सेनाओं का यहोवा परमेश्वर है। இயேசு சொல்றாரு, यीशु कहता ஒரு है, முறை சொல்றாங்க, एक बार बोलते हैं, இவர் வந்து கெட்சமன் தோட்டத்துல பிடிக்க போறாங்க. கெட்சமன் தோட்டத்துல இயேசு பிடிக்க போறாங்க. जब यीशु मसीह को पकड़ने के लिए आते हैं, அப்போ பேதுரு என்ன பண்றாரு, பட்டயத்தை எடுத்து கத்தி எடுத்து ஒரு ஆளை காதார வெட்டுறாரு. वो पतरस जो तलवार को लेकर उसका कान काट देता है। உடனே இயேசு சொல்றாரு, तुरंत यीशु कहते हैं, உன் பட்டயத்தை உருவி பையில போடு அப்படின்றாரு. कह रहे कि तू अपना तलवार को अपने हाथ में रख ले। நான் சொன்னேன்னா நிறைய தூதர்கள் இறங்குவாங்க. मैं बोलूंगा तो बहुत सारे स्वर्गदूत नीचे उतरेंगे। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? நாம வந்து தனித்து இல்ல, मैं अकेला नहीं हूँ, நம்மை சுற்றி தேவ தூதர்கள் நம்மை சுத்தி இருக்கிறாங்க. क्योंकि मेरे चारों तरफ परमेश्वर है। பாருங்க, பழைய ஏற்பாடுல ஒரு இடத்துல पुराने नियम में எலிசா இருக்கிறாரு. एलिशा है, எலிசாவுடைய வேலைக்காரர் இருக்கிறாங்க. एलिशा का नौकर भी है। அவங்க போய் பக்கத்து ஊர்ல போய் தங்குறாங்க. वो एक उधर जाके தங்குறாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க. उधर ठहरते हैं। காலையில எழுந்திருச்சு வீட்டுல இருந்து வெளியே வரான் அந்த எலிசா வேலைக்காரன். जो सुबह उठकर एलिशा का जो नौकर है वो उठकर आते हैं। எதிரிகள் வந்து அப்படியே அவங்கள சூழ்ந்துட்டாங்க. उसको बहुत सारे लोग घेर लिए। உடனே அந்த எலிசா வேலைக்காரன் சொல்றான், तुरंत उसका जो एलिशा है उसके नौकर அவன் அவன் எலிசா கிட்ட போய் சொல்றான், ஐயோ நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான் செத்துருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. एलिशा का जो भाई वो कहता है कि हम मर जाएंगे, நம்மள சுத்தி நிறைய பேர் நெருங்கிட்டாங்க, हमारे चारों तरफ बहुत सारे लोग हैं, அவ்வளவுதான் அப்படின்றான். हम सच में मर जाएंगे। ஆனா எலிசா சொல்றாரு, लेकिन एलिशा कहती है, இப்போ அவங்கள சுத்தி அவங்கள படைய காட்டுல நம்ம சுத்தி பெரிய ஒரு படம் இருக்குது, क्योंकि वो लोग इतने सारे तो हमारे चारों तरफ परमेश्वर है அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. वहाँ पे ऐसे बोलकर वो प्रार्थना करते हैं, ஆண்டவரே இந்த வேலைக்காரருடைய கண்ணு திறக்க விட, மனக்கண்கள் திறக்கட்டும் அப்படின்றாரு. परमेश्वर के मन के हृदय को तुम खोल करके। பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய சேனையை காட்டுல பரலோக சேனை இவங்களை சுற்றி குதிரையும் படைகளும் தூதர்களும் அவ்வளவு பேர் நிக்கிறாங்களாம். क्योंकि जैसे उन्होंने प्रार्थना किया था, वहाँ के जितने भी लोग थे उससे अधिक जो स्वर्गदूत है उनके चारों तरफ घेर लिए। அதனாலதான் உங்களையும் என்னையும் சுத்தி பெரிய தூதர்கள் நிக்கிறாங்கன்றதை நம்புங்க. इसलिए आप और आपका और हम पर पूरा चारों तरफ परमेश्वर का दूत खड़ा है। ஆகவே தனியா இல்லைன்னு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. इसलिए हमें अकेले नहीं सोचना, हमें डरना नहीं है, சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. क्योंकि सेनाओं का यहोवा परमेश्वर हमारे संग है। நமக்கு அவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்குது நமக்கு, क्योंकि परमेश्वर ने हमें इतना सुविधा दिया है। எங்க போனாலும் தூதர்கள் நமக்கு சூழ்ந்துக்கிறாங்க। हम जहाँ कहीं भी जाएंगे स्वर्गदूत हमारे साथ रहते हैं। ஆகவே அதனால இயேசு சொன்னாரு, உங்க தலை முடி ஒண்ணு கூட கீழே விடாது என்னுடைய சித்தம் இல்லாம। जो आपका बाल हो वो एक भी नीचे ना गिरेगा करके। ஹலோ சாம்தேவ், கேக்குறீங்களா? क्या आप सुन रहे हैं क्या? ஆமா, இயேசு சொல்றாரு, ஒரு தலை என்னுடைய சித்தம் இல்லாத உன் தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விடாது। मैं जो हूँ तुम्हारा एक भी बाल नीचे नहीं गिरने दूंगा। ஏதோ முடி உள்றத பத்தி பேசலையா இயேசு? ये खाली बाल गिरने के लिए नहीं बोल रहे हैं। நான் இருக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன்றாரு। क्योंकि मैं तुझे देख लूंगा, मैं तेरे साथ हूँ करके। ஆமென், आमीन। நான் இருக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன்। मैं हूँ, मैं तुझे देख लूंगा। அப்ப பாருங்க, நான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது मैं जब आराधना कर रहा था, நமக்கு பாருங்க எவ்வளவு தான் நல்லது நடந்தாலும் நமக்கு வந்து திருப்தி இருக்காது பாருங்க। हमारे जीवन जितने भी अच्छा होगा तो हमें
तृप्त नहीं होती है। திருப்தி இருக்கு. எவ்வளவு கடவுள் நல்லது செஞ்சாலும் चाहे कितने भी परमेश्वर हमारे जीवन में अच्छा करे, நமக்கு பாருங்க என்ன இல்லையோ அதைத்தான் மனசுல ஓடினே இருக்கும் பாருங்க. लेकिन कुछ बातें हैं जो हमारे मन में वो दौड़ते रहती है। இது ரொம்ப கெட்ட புத்தி. ये हमारा एक गलत बुद्धि है, ये ஆமா सोच சொல்லுங்க, है। இந்த கெட்ட புத்தி என்னை விட்டு போட்டோம். ये गलत बुद्धि है हमारा, சொல்லுங்க, இந்த கெட்ட புத்தி என்னை விட்டு ये போட்டோம். गलत सोच है हमारा। என்னையா ஆண்டவர் அப்படி நானே சொல்லிக்கினேன். ऐसे कहते क्या परमेश्वर में ऐसे ही बोल लेता है। ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே அங்க பாட்டு பாடி ஆராதிச்சு ஜனங்களை வர வச்சேன். वो इतवार को मैंने यही गाना गाकर मैंने 6 வருஷம் இப்படிதானே இருந்த. ये 6 महीने 6 வருஷம் இங்க இப்படிதானே இருந்த. 6 साल भी मैं ऐसे ही था क्या? ஆமா, மூலையில ஒரு கிராமத்துக்குள்ள இருந்த. मैं एक कोने में था। இன்னைக்கு இவ்வளவு பெரிய பைபாஸ்ல கடவுள் இடத்தை கொடுத்தாரு. मुझे आज एक बाईपास में एक बड़ा सा कलिसिया दिया। வெறும் குடிசையை கொடுக்கல, बॉक्स नहीं दिया मुझे, அந்த மாதிரி இல்ல, वैसे नहीं, சூப்பரா பில்டிங் கொடுத்துக்கிறாரு. अच्छा एक बिल्डिंग जैसा दिया है। பில்டிங் மாத்திரம் இல்ல, காலைல பாரு நிறைய பேர் வரும்போது எல்லாம் சொல்றது இல்ல நானு. मैं बहुत सारी सुबह में आते मैं वैसे नहीं ஏன்னா அங்க कहता, நிக்கும் போது மண்ட புத்தி நிறைய தப்பா யோசிக்குது. क्योंकि वहाँ जब खड़े होते तो गलत हमारे मन में आता है। எவ்வளவு அருமையான இடத்தை கொடுத்துக்கிறோம் உனக்கு. कितना अच्छा मैंने तुझे दिया है। காலையில மக்கள் வராங்க, सुबह भी लोग आते हैं, சாயந்தரம் மக்கள் வராங்க, शाम को भी लोग आते हैं, வெள்ளிக்கிழமையில கடவுள் ஆராதிக்க ஜனங்க வராங்க. शुक्रवार भी लोग आते हैं। இப்போ உன்னை சர்ச் எங்கன்னு கேட்டா காலர் உயர்த்தி சொல்லுவேன், பைபாஸ்ல இருக்குதுன்னு சொல்லுவேன். आप कहोगे कि चर्च आपका कहाँ है, तो आप कहोगे कि बाईपास में है करके। என்ன உயர்த்தி வச்சுக்கிறாரு உன்னை. तो ये कितना परमेश्वर ने दिया है। சர்ச்சில் நீ கேட்டதெல்லாம் உனக்கு செஞ்சுக்கிறாரு. परमेश्वर जो चर्च में तुझे जो तूने मांगा तुझे दिया है। சேர் கேட்டா சேர் கொடுத்தாரு. कुर्सी तुझे मांगा तो कुर्सी இப்போ दिया। வெளியே தான் ஹாட்டா இருக்குது, வெளியே அவுட் சைடுல ஹாட்டா இருக்குது, बाहर में बहुत गर्मी சர்ச் है, உள்ள வந்தா குளுகுளுன்னு இருக்குது. चर्च के अंदर बहुत ठंडा है। என்ன கடவுள் செஞ்சிருக்கிறாரு. कैसा परमेश्वर ने आपके लिए किया है। ஆராதி பிரிட்டோ कह रहे कि आराधना कीजिए। நான் சொல்றேன், இந்த சர்ச்சு यही चर्च में உலகத்தை கலக்கிறவர் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்ற மாதிரி ஆயிருக்கும். இது ये संसार बोलने वाले लोग होंगे, உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. कहेंगे कि बहुत सारे लोग यहाँ पर आ गए करके ऐसे बोलेंगे। வெயிட் சொல்லுவாங்க, ஒரு படத்தை சொல்லுவாங்க, வெயிட் அண்ட் சி। इसलिए कहता देखो, ஆமா, கொஞ்சம் காத்துரு, खाली तुम थोड़ा सा धीरज रखो, காரியம் மாத்துவாரு, क्योंकि कार्य बदलेगा। ஆமென் आमीन। ஏனா சொல்றார் கர்த்தர், சிறு மந்தையே உனக்கு ராஜ்யத்தை தரேன்றார்। क्योंकि परमेश्वर कह रहा है कि जो धीरज रखेगा उसको स्वर्ग राज्य मिलेगा। பயப்படாதே, इसलिए तुम डरो मत। சிறு மந்தையே, इसलिए ராஜ்யத்தை உனக்கு தருவேன்। इसलिए परमेश्वर कह रहा है कि मैं तुम्हें राज्य को दूंगा। ஆமா, இப்போ சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுதா? अभी आप छोटे हो करके ऐसे நான் உன்னை देखोगे, ராஜ்யமாக்குவேன், मैं तुझे बहुत अधिक से महान करूंगा। ஆகவே தான் பாருங்க, இது இப்படி பார்க்காதீங்க, इसलिए आप ऐसे मत देखो, வேற லெவல்ல கடவுள் செய்வாரு। क्योंकि आपको बहुत अधिक से परमेश्वर आपको ஆமா, करेगा। எல்லா எங்க இருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வர ரட்சிப்புக்குள்ள जहाँ कहीं भी परमेश्वर आपको लेकर आएगा, அவர் ரொம்ப பெரியவருங்க। क्योंकि वो बहुत बड़ा அதான் परमेश्वर இந்த है। மாசம் வாக்குத்தத்தம், क्योंकि यही महीना में जो கர்த்தர் वचन நமக்கு है, பெரிய காரியங்களை செய்தா இது நிமித்தம் நம்ம மகிழ்ந்திருப்போம்। परमेश्वर हमें ये बहुत बड़ा काम करेगा करके ऐसे कह रहे हैं। ஆமென்। आमीन। ஆகவே பாருங்க, இந்த தேவ அன்பு இருக்கும்போது जब परमेश्वर का जो प्रेम रहने से இதையெல்லாம் யோசிக்காது, ये सब हमें नहीं सोचना, இதெல்லாம் சில்லற பிரச்சனை பாருங்க। ये सब छोटे बच्चे लोग हैं। ஆமா, தேவன் எவ்வளவு பெரியவர் ஒரு பெரியவர் யோசிச்சு பாருங்க। क्योंकि परमेश्वर कितना बड़ा है करके हमें ये सोच के देखना பாருங்க, है। அந்த சொன்ன உடனே, அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே जब वो नौकर को बोला था, சுத்தி குதிரைகள் இருக்குது, बहुत सारे मतलब उसके चारों तरफ घेरे हुए घोड़े थे। நான் சொல்றேன், உங்களை சுத்தி கடவுள் பெரிய படைய வச்சிருக்கிறார்। क्योंकि जो हमें घेरा हुआ है, परमेश्वर हमें घेरा हुआ है। நீங்க எங்கேயும் தனியா போல, आप अकेले नहीं हैं। ஆமா, நீங்க போறப்போ பாருங்க, ஒரு அந்த பாருங்க, அந்த கெத்து இருக்கணும் பாருங்க நமக்கு। क्योंकि जब आप जाओगे तो एक हिम्मत जैसा आपके ஆமா, நமக்கு பாருங்க, நம்ம அப்படிலாம் இல்ல, அப்படி யாரே இல்லாத மாதிரி, ऐसे ही हमें सुस्त जैसा नहीं, என்னமோ நம்ம எதுவும் ஒண்ணே இல்லாத மாதிரி நடந்துக்கிறோம் பாருங்க। कुछ भी नहीं है करके हमें ऐसे नहीं सोचना है। நீ ஒண்ணே இல்லாதவங்க இல்லங்க, கர்த்தர் இருக்கிறவங்க। आप कुछ भी नहीं करके ऐसा मत, क्योंकि परमेश्वर आपके साथ है। யாரை இல்லாத அனாதை இல்ல நீங்க, कोई आप अनाथ भी नहीं हो करके, உங்களுக்காக பரலோக தேவன் அப்பா இருக்கிறார் உங்களுக்கு। क्योंकि आपके स्वर्ग में आपका पिता है। அந்த அப்பா போதாதா உங்களுக்கு? आपको वो पिता नहीं जरूरी है क्या? போதாதா? नहीं जरूरी है क्या? தாராளமா போதும்।
அதனால தான் பாருங்க इसलिए தானியேல் பாத்தீங்கன்னா डैनियल कहता है என்ன மாதிரி தைரியமா இருந்துச்சு பாருங்க தானியேல். उसको कितना हिम्मत था கடவுளுடைய அன்பு அவனுக்குள்ள இருந்தது, புரிஞ்சுக்கணும் அன்பை. परमेश्वर का प्रेम उसके अंदर था. போய் சிங்க கபில போடுறாங்க, उसको जब சிங்க கபில போடுறாங்க, शेर के जेल खाने में डालते हैं, அவனுக்கு ஒரு பயமே இல்ல பாருங்க. उसको डर भी नहीं लगा. போடுன்றான். वो कह रहा था डालो मुझे करके. உள்ள போடுறாங்க. जब उसको डाले थे எல்லா சிங்கமும் பயந்து பதுங்கி வாய மூடி உட்கார்ந்துக்குது. सारे जो शेर थे वो झुककर नीचे बैठ गए. ஆமா, ராஜா தான் பயப்படுறாரு. और राजा लोग भी डर रहे थे. ராஜா வந்து தானியேல் நேசிக்கிறாரு. क्योंकि राजा है ना डैनियल को प्रेम करते थे. அங்க இருக்கிற வேலைக்காரங்க சூழ்ச்சி பண்ணி கெபில போடுறாங்க. वहाँ के जो काम करते थे वही लोग उनको जेल में डाल दिया. ஆனா ராஜா நைட் எல்லாம் தூக்கம் வரல ராஜாக்கு. क्योंकि राजा को रात भर नींद नहीं आई. காலையில எழுந்திருச்சு கெபி கிட்ட வராரு, அந்த குகை கிட்ட வராரு. सुबह उठकर उसके पास आता है, தானியேலே அப்படின்றாரு. डैनियल करके ऐसे நான் पुकारता நைட் எல்லாம் தூங்கலப்பா, मैं रात भर नहीं सोया, நீ உயிரோட இருக்கிறியாப்பா जिंदा है कि नहीं, அப்படின்றாரு. ऐसे वो बोल रहा है. தானியேல் சொல்றாரு, डैनियल कह रहा है ராஜாவே நான் நல்லா தூங்கினேன், நல்லா தூங்கினேன். राजा मैं बहुत अच्छा से सो रहा हूँ. என்ன தேவன் காப்பாத்திருக்கிறாரு. मेरा परमेश्वर ने मुझे बचाया है. சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டுட்டாரு. क्योंकि जो शेर है वो परमेश्वर ने उसका मुंह को बांध दिया है. சிங்கம்லாம் எனக்கு சிங்கம் வந்து எனக்கு பெட் மாதிரி அழகா வரிசையா படுத்துக்குச்சு. वो जो शेर है वो मेरा बेड के जैसा वो लेट गया. சிங்கத்து மேல பெட் மாதிரி அப்படியே குஷன்ல மாதிரி படுத்தேன் நானு. मैं उसके ऊपर मैं अच्छा से लेटा हूँ. ஹலோ, கதை இல்லங்க, கதை இல்ல, ட்ரூ. ये कहानी नहीं है, ये सत्य है. தேவன் பொய் பேசுவாரா? क्या परमेश्वर झूठ बोलता है क्या? தேவன் பொய் பேசுவார். நீங்க போய் பேசுங்க, நான் போய் பேசுவேன். आप और हम झूठ बोल सकते हैं, लेकिन ஆமா, परमेश्वर का நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேசுவீங்க, நானும். हम और आप बहुत दो बढ़ाकर बोल सकते हैं. இவரு என்ன நடந்தது அதுக்கு மேல சொல்ல மாட்டார். என்ன நடந்தது அதுக்கு மேல சொல்ல மாட்டார். जो इसमें हुआ वही सिर्फ परमेश्वर कहते हैं. உட்கார்ந்து தானியேல் யார் நம்மள மாதிரி மனுஷங்க அவன். क्योंकि डैनियल हम लोग की तरह एक मनुष्य था. இன்னும் நம்மள காட்டி ரொம்ப சாதாரண ஆளு. क्योंकि वो एक साधारण एक इंसान था. தானியேல் நம்மள காட்டி ரொம்ப சாதாரண ஆளு. क्योंकि डैनियल एक साधारण इंसान था. தானியேலுக்குள்ள கடவுள் இல்ல, இயேசு இல்ல. क्योंकि वो यीशु डैनियल यीशु नहीं था. அவருக்குள்ள இல்ல, वो उसके अंदर नहीं. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு இருக்கிறார். क्योंकि आपके अंदर और हमारे अंदर परमेश्वर है. ஆமா, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பெரிய வித்தியாசம். क्योंकि नया नियम में और पुराने में बहुत अंतर है. அன்னைக்கு வந்து தானியேலுக்குள்ள தேவன் இருக்க முடியாது. उस दिन डैनियल के अंदर परमेश्वर नहीं था. ஏன்னா தானியேலுடைய பாவங்கள் கழுவப்படல. क्योंकि उस समय डैनियल का जो पाप था वो नहीं मिटा, नहीं பாவங்கள், क्षमा हुआ அவருடைய था. பாவங்கள்லாம் இயேசு ரத்தத்தின் வருகையினால் மூடப்பட்டது. क्योंकि जो यीशु का जो அவர் வருகைக்காக அந்த பாவம் மூடப்பட்டது. क्योंकि जब वो आया था तब वो पाप मिट गया था. அந்த மிருகங்களெல்லாம் அடிச்சு பாவத்தை மூடினாங்க. क्योंकि उनको பலிகளை செலுத்தி जो बलिदान चढ़ाकर ही वो लोग पाप को क्षमा அது कर. இயேசுடைய பலிக்கு சமமா இருக்குது. क्योंकि यीशु मसीह का जो उनके द्वारा वो बलि चढ़ाते அவர் थे, ரட்சிக்கப்பட முடியாது. அன்னைக்கு वो उस दिन उद्धार नहीं पा सकते, பரிசுத்தாவி உள்ள வர முடியாது. पवित्र आत्मा के अंदर नहीं आ सकते. வெளியிருந்து தான் தேவன் நடத்தினாரு. क्योंकि बाहरी से परमेश्वर ने उसे चलाया அப்ப है. பாருங்க, வெளியே இருந்த தானியேலியே தேவன் காப்பாத்திருக்கிறாரு. क्योंकि डैनियल ही परमेश्वर ने उनको बचाया है. இன்னைக்கு உள்ள இருக்கிற இயேசு आज हमारे अंदर जो यीशु है, ஆமா, எந்த சிங்கமும் நம்மள கடிக்குமா? कोई भी शेर हमें नहीं काट सकता. சிங்கம்னா என்ன பிரச்சனை? ये शेर मतलब होता है ये என்ன चिंता, பயங்கரமான பிரச்சனைகள், बहुत सारी चिंताएं, எதுவும் உங்களுக்கு கடிக்க முடியாது. मतलब आपको नहीं काट सके, எதுவும் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு கடிக்க முடியாது. आपको नहीं काट सके, உங்களை என்னையும் கடிக்க முடியாது. आपको और हमें नहीं काट सके. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய சரீரம் நீங்க. क्योंकि आप और हम परमेश्वर के अंदर हैं, हम परमेश्वर की शरीर हैं. கிறிஸ்துவின் சரீரத்தை கடிக்க முடியுமா? क्या परमेश्वर का ये शरीर क्या काट सकता है? இதெல்லாம் நமக்கு ஊர்ணும் பாருங்க நமக்குள்ள. क्योंकि ये सब हमारे अंदर होना चाहिए. ஆகதான் பாருங்க, தானியேலுக்குள்ள इसलिए डैनियल के தேவ अंदर அன்பு परमेश्वर का प्रेम, உள்ள ஊறி இருந்தது. परमेश्वर का प्रेम भरा हुआ था. அவனுடைய மனதும் எண்ணங்கள்லாம் தேவனுடைய அன்பினால அந்த எப்படி வந்து அந்த சொல்லலாம், புளி இருக்குதுல்ல, குழம்பு புளி தண்ணியில போட்டு ஊற வச்சிருவாங்க, பாத்துக்கிறீங்க? जो 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 इमली है ना, जो पानी में डाल देते वो कैसे फूलता है, அதை போட்டு ஊற வச்சிருவாங்க. वो
और जब उसको पानी में डाल के देते तो पूरा पिघल जाता है। அந்த மாதிரி தானியேலுக்குள்ள தேவனுடைய அன்பு ஊறி இருந்தது. कि वैसे ही डैनियल के अंदर जो परमेश्वर का प्रेम है वो पूरा भर गया था, पिघल எத்தனை गया। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? சார் உள்ள போனோம் சார், இதெல்லாம் क्योंकि ये सब अंदर जाना है हमारे, இதெல்லாம் உள்ள போனோம். क्योंकि ये सब हमारे अंदर இது जाना है। உள்ள போக போக जब ये अंदर जाएगा तब நமக்கு இருக்கு பயம் நீங்க நம்ம வாழ்க்கையில हमारे अंदर डर பயம் नहीं, பயம் பயம். डर ஆ, डर नहीं रहेगा। ஆமா பயம் மனுஷனுக்கு எதையும் செய்ய முடியாது பாருங்க. इसलिए डर के वजह से हम कुछ नहीं कर सकते, கடவுளுக்காக வாழ முடியாது, परमेश्वर के लिए हम जी नहीं सकते, எந்த காரியம் செய்ய முடியாது कुछ பயம். भी कार्य हम नहीं कर सकते। அப்படியே ஒரு மாதிரி மத்து மாதிரி இருப்போம் நம்ம பயம் இருந்துச்சுன்னா. पूरा हम एक अलग तरीका से हो जाते हैं। அதுக்கப்புறம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, சாத்ராக் மேஷாக்கு சாத்ராக்கு सातराक, மேஷாக் मेशक, ஆபேத்நேகோ आप நேகோ, नेको, இவங்க 3 பேரு. ये 3 जने ने, இவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய சவாலு. क्योंकि ये 3 जने में बहुत एक அன்னைக்கு தானியேல் காலத்துல அந்த பெரிய சிலையை வணங்கணும்னு சொல்றாங்க. जो பெரிய சிலையை வச்சுட்டாங்க. डैनियल के एक समय में एक बड़ा सा एक कुछ रख दिया था। நீங்க இந்த வணங்கினா தான் நீங்க இந்த உங்களை விடுவோம்னு சொன்னாங்க. कह रहे ये तुम ये मूर्ति को जब पूजोगे तभी मैं आपको छोड़ूंगा ஆனா करके बोला। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இது முடியாதுன்ட்டாங்க. लेकिन उन्होंने कहा कि मैं नहीं कर सकता इसे। ஆனா என்ன பண்ணாங்க? लेकिन उसने क्या कहा? உங்களை கொண்டு போய் நாங்க நெருப்புல போடுவோம் நாங்க. मैं तुम तीनों को मैं आग में डाल दूंगा। போட்டாங்க. वो डाल दिए थे, ஆனா நெருப்பு தாங்க அணைஞ்சு போச்சு. क्योंकि वो जो आग था वो मिट गया था, நெருப்பு தோத்துச்சு. क्योंकि आग भी ना हार गया। சும்மா இந்த வத்தி குச்சி நெருப்பு இல்லைங்க அது. सिर्फ ये ऐसे माचिस के तरह नहीं, வச்சு அதுக்கு ஊனுவோம் நம்ம. थोड़ा सा हमारा हाथ जल जाता तो कैसे लगता, அது பெரிய சூளையம். क्योंकि वो बहुत ज्यादा आग था ஆமா उसमें। இவங்க போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பத்த வச்சாங்க. उसमें और अधिक से उसमें आग डाल दिया था, கீழே அவங்க தூக்கின்னு போய் போடுறவன்லாம் எரிஞ்சிட்டான். क्योंकि वो जब डाल देते तो वो जल जाएंगे। ஆனா இவங்க 3 பேரையும் உள்ள போட்டாங்க. जब ये 3 जने को अंदर डाले थे, இவங்க உள்ள நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ये लोग जैसे पैरते वैसे पैर ஏசி रहे ரூம்ல थे, இருக்கிற மாதிரி சுத்தி நிக்கறாங்க. क्योंकि यीशु जो स्वर्गदूत था उसके चारों ओर घूम रहे थे। வெளிய இருந்து எல்லாம் ராஜா பாக்குறாரு. बाहर से राजा उसको देख रहे थे। ஐயோ நம்ம 3 பேரை தானே போட்டோம் உள்ள. हम वो तीनों जने को डाले थे ना अंदर, உள்ள இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆள் சுத்தி நிக்கறாரு. और एक घूम रहा है, वो कौन है? ஐயோ அவர் தேவபுத்திரர் மாதிரி தெரியுதே. वो ये தேவபுத்திரர் प्रभु का पुत्र जैसा दिख रहा है, அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க. वैसे वो लोग देख रहे थे। பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கறாங்க. देख रहे थे कि वो लोग बहुत आनंदित मना ஆமா रहे थे, குளு 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 சுத்தி நிக்கறாங்க. बहुत अच्छे से वहाँ रह रहे थे। வார்த்தை வசனம் சொல்லுது அது लेकिन மாதிரி. यहाँ पे ये वचन कहता है, உடனே கூப்பிடுறாங்க வெளிய வாங்கப்பா நீங்க. वो लोग बुला रहे कि बाहर आओ करके। வெளிய வராங்க 3 वो பேரும். तीनों जने बाहर आ रहे हैं, மோந்து பாக்குறாங்க. वो सुन के देखते हैं இதெல்லாம் பத்து எரிஞ்சிக்குதான்னு कहीं பாக்குறாங்க. जल गया क्या करके, தலை எல்லாம் புசங்கி இருக்குதான்னு क्या பாக்குறாங்க. सर जल तो नहीं गया, எதுவுமே இல்லங்க. कुछ भी नहीं था। அப்படி போன மாதிரியே வராங்க வெளிய. जैसे वो अंदर गए वैसे ही बाहर आ गए। என்ன அந்த ராஜா சொல்றான், वो राजा कह रहा है, எல்லார்கிட்டயும் சொல்றான், सारे लोग से कह रहा है, இவங்க கடவுள் தான் மெய்யான கடவுள். क्योंकि इनका ही परमेश्वर बहुत महान இவங்க परमेश्वर है, கடவுள் தான் மெய்யான கடவுள். क्योंकि इसका परमेश्वर ही महान परमेश्वर है, இவங்க கடவுளை தான் வணங்கணும்ன்றான். क्योंकि ये इसी का परमेश्वर को हम मानेंगे। நான் சொல்றேன் ஒரு பெரிய பிரச்சனை போராட்டம் வருதுன்னா आपके जीवन में ये परेशानी बहुत सारी आती है, நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. क्योंकि आप ही जीतोगे அந்த करके, பிரச்சனை உங்ககிட்ட தோத்துரும். क्योंकि वो परेशानी से आप हार जाओगे। பிரச்சனை உங்ககிட்ட தோத்துரும். परेशानी आपसे हार जाएगी, ஜெயிக்கிறது நீங்க தான். क्योंकि जीतोगे आप। ஆகவே தான் பவுல் சொல்றாரு, इसलिए पौल यहाँ पे कहता है, அவர் அன்பு கூறுதால முற்றும் நம் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. इसलिए परमेश्वर का जो प्रेम है उससे हम जीतेंगे करके। கேளுங்க இப்படிப்பட்ட காரியங்களை கேளுங்க. क्योंकि ऐसे आप सुनो, ஆமா இதெல்லாம் இதுல இருக்குது. क्योंकि ये सब इसमें लिखा है। ஆமா அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காப்பாத்துன மாதிரி உங்களை காப்பாத்துவார். जैसे उनको बचाया तो आपको भी बचाएंगे करके। இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ வெயில் காலம். आप बहुत लोग बोलते हैं कि ये धूप का समय है, ஐயோ धूप के समय। ஏப்ரல் மாசம் வருதா, वो अप्रैल आ रहा है क्या, ஓ மே மாசம் வருதா, वो मई आ रहा है क्या ஐயோ करके, வெயில் சுட்டெரிக்குமே, ये बहुत गर्मी है करके। வாயை மூடுங்களேன். मुंह को बंद कीजिए। இங்க கூட சொல்ல போட்டுக்குது. यहाँ पे भी लिखा है, இன்னொரு இடத்துல வெயிலாகில் நிழலாகல என்ன சேதப்படுத்தாது. चाहे धूप हो या छाए हो फिर भी हमें परमेश्वर के, நான் என் கும்படி புண்டியை மாத்திருவேன். मैं ये गुमड़ी पुंडी को भी बदल दूंगा। கும்படி புண்டியே गुमड़ी पुंडी கும்படி புண்டியே गुमड़ी पुंडी வெயில் குறை.
धूप कम हो जाए करके, வெயிலே ரொம்ப அடிக்காத, धूप आप ज्यादा ना मारो करके। வெயிலே 100 டிகிரியாம 120 102ஆமே அதெல்லாம் இங்க வராது. ज्यादा धूप हमारे यहाँ नहीं आएगी, நார்மலாயிரு. नॉर्मल हो जाएगा। ஆமா, வெயில் என் மேல ரொம்ப நார்மலா இருக்கணும், குண்டி புண்டி நார்மலா இருக்கணும் வெயில். धूप हमारे ऊपर बहुत कम हो जाएगा। ஆனா இதெல்லாம் பேச மாட்டாங்க. ये सब कोई बात नहीं करता है। இதெல்லாம் பேசினா பைத்தியக்காரன்னுவாங்க. ये सब हम बात करेंगे तो कहेंगे कि ये पागल है ஆனா करके। இப்படிதான் பேசினா தான் ரைட் விசுவாசினி. ऐसे ही हम बात करेंगे तभी हम जानेंगे कि हम सच बोल रहे हैं, கர்த்தர் இப்படி சொல்றாரு. क्योंकि परमेश्वर कहता है ஆமா, உனக்கு என்ன வேணுமோ நீ டியூன் பண்ணு. तुझे क्या चाहिए कि तू ही चूज कर करके ऐसे बोलते ஆமா, हैं। உனக்கு என்ன வேணுமோ என்ன ஜூஸ்னு கேக்குறல்ல. तुझे क्या चाहिए करके तुझे पता है ना। ஆமா, என்ன ஐஸ்கிரீம் வேணும் நீ போய் கேக்குறல்ல. तुझे आइसक्रीम चाहिए तू जाकर मांगता है ना। சார் அதெல்லாம் கிடைக்கும் சார். वो सब हमें मिल जाता है। சரி, சில நேரத்துல இல்லன்னுவாங்கல. थोड़े समय में बोलते कि हमें नहीं है करके। நான் சொல்றேன் இந்த உலகம் இல்லன்னு சொல்லலாம். ये संसार नहीं है करके आप बोल सकते हैं। ஆனா என் இயேசு கிட்ட நான் என் இயேசுவுடைய வார்த்தையை நான் பேசினா அது எனக்கு நடக்கும். जो मैं ये இயேசு வார்த்தையை பேசினா நடக்கும். परमेश्वर का मैं वचन बोलूंगा तो मेरे जीवन में होगा। ஆமாங்க, கிழவன் கிழவி குழந்தை பெத்தாங்க. वो बुढ़ी समय में उसने एक पुत्र को जन्म दी। 100 வயசு கிழவன் ஆபிரகாம். वो 100 साल का बुढ़ा हो गया था। ஆமா, 90 வயசு கிழவி. वो 100 साल की बुढ़ी थी। ஆனா குழந்தை பிறக்க வச்சாரு. फिर भी परमेश्वर ने उसको उत्पन्न किया एक पुत्र। அப்ப என்ன சொல்ல வரேன்னா, तब क्या बोल रहा था, உங்க சரீரத்தை கூட இளமையாக்குவார் கர்த்தர். आपके शरीर से उतरेगा करके। ஏன்னா வேதம் சொல்லுது இளமையாக்குவார், உன்னை சின்ன வயசாக்குவாரு. आपको एक छोटा उम्र जैसा बनाएगा। ஏன்னா இது வசனம் சொல்லுகிறது. क्योंकि ये वचन हमसे कहता है। ஆமா, நம்ம ஒரு பாருங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன். मैं जब आप आज प्रचार किया था, இது நம்ம காலைல அந்த ஆராய்த பத்தி கடவுளோட கூட இருக்கிற காரியங்களை குறித்து டீப்பா இருக்கணும்னு பத்தி நான் பேசின காலையில. ये सुबह मैंने बहुत गहराई से मैंने इस आज वचन को बोला था। வீட்ல போய் ஒரு மெசேஜ் கேட்டோம். घर में जाकर एक प्रचार को हम सुन रहे थे। அதே வார்த்தையை தான் இன்னொரு பாஸ்டர் பேசுறாரு. वही वचन एक पास्टर बोल रहे थे। ஏதோ சர்ச்சுக்கு நீங்க எப்படி இது வேணும் அது வேணும்னு வராதீங்க. चर्च में ये चाहिए वो चाहिए करके आप मत आओ करके। அதெல்லாம் கடவுள் தருவார் தான். क्योंकि वो परमेश्वर देगा आपको। அதுக்காக வராதீங்க. उसके लिए आप मत ना आओ। நான் கடவுளோட கூட நல்ல ஒட்டி பழகணும்னு வாங்க. परमेश्वर से मेल मिलाप करने के लिए ही आओ। நான் காலைல அதை தான் எடுத்தேன் பாருங்க. क्योंकि सुबह में वही निकाला था। அதே அவர் பேசுறாரு பாருங்க. वैसे ही वो फास्ट बात कर रहे थे। சொன்னல நானு. मैं सुबह बोला था ना, சர்ச்சுக்கு வரீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, 4 பேரை ஆளுங்களை கொண்டு வரணும். क्योंकि जब आप चर्च आते तो 4 जने को आप लेकर आओ कर। 40 பேரை கொண்டு வரணும். 40 लोग को भी लेकर आओ। சாம்தேவ் கூட சொன்னாரு. उनको भी मैंने बोला था। பைபாஸ் சர்ச்சு தான் நிறைய நண்பர்கள் ஆக்ஷன் வரும் பாஸ்டர். जब बाईपास में चर्च आया था मैं बहुत लोग को लेकर आऊंगा இங்க ரொம்ப உள்ள இருக்குது பாஸ்டர். ये बहुत अंदर है पास्टर, அதனால கூட்டிட்டு வர முடியல. इसलिए मैं नहीं लेकर आ पाता हूँ। ஆனா பைபாஸ்ல கொண்டு வந்துருங்க. आप बाईपास में आ जाइए करके। நம்ம फ्रेंड्स எல்லாம் கூட்டிட்டு வந்துருவோம். मैं अपने फ्रेंड्स को भी लेकर आऊंगा करके। ஞாபகம் பண்றேன் இப்போ. इसलिए मैं याद दिला रहा हूँ करके। ஹலோ, இருக்கீங்களா? आपको क्या உங்களால தான் காலையில பார்த்தோம் தான். நீ காலையில மெசேஜ் சாம்தேவ் கேளுங்க. सुबह के जो प्रचार था वो காலைல மெசேஜ் திருப்பி கேளுங்க. क्योंकि सुबह का जो हमने प्रचार किया था फिर से आप வசனத்துல இருக்கிறத सुनो। நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். क्योंकि वचन के द्वारा ही मैंने प्रचार किया है। இயேசுடைய விருப்பம். यीशु का इच्छा है நீ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீ போய் நிறைய பேர் ஆக்ஷன் வரணும். तू उद्धार पाए तो तू ही सारे लोग को लेकर आएगा करके। ஆமென் ஆமென். அப்படிதான் ஆத்மாதாயம். वैसे ही அப்படிதான் ஆத்மாதாயம். वैसे ही आप ஆமா, நீங்க போய் எதனா கடையில போய் ஒரு பொருளை வாங்கி வரீங்க. आप दुकान में जाकर कुछ सामान लेकर आते हैं, போய் பக்கத்துல கேக்குறாங்க இது எங்க கிடைச்சது. लेकिन लोग बगल वाले लोग पूछते हैं कि ये कहाँ मिला। கடை பேரு எல்லாத்தையும் சொல்றீங்க. सब कुछ आप बोलते हैं कि दुकान वहाँ है, सब कुछ आप बोलते हैं। இல்லனா சொல்றீங்க நான் வந்து கூட காமிக்கிறேன். क्या मैं दिखाऊं, क्या मैं जाऊं क्या आपके साथ? வாங்க, அதே சீப் ரேட் வாங்கி தரேன். சீப் ரேட் வாங்கி தரேன். वैसे ही मैं वही रेट्स में आपको लेकर देता हूँ। ஒரு பொருளுக்கு போய் வாங்கி வர போறீங்களே. आप एक चीज में उसके साथ जाते और दिलाते हो ना। இயேசு எவ்வளவு பெரியவர். आपका यीशु कितना बड़ा है ना। பரலோகத்துக்கு போக வைக்கிறவர். वो स्वर्ग में लेकर जाने वाला ஒரு परमेश्वर சின்ன है। பொருளுக்கு அவ்வளவு பெரிய உதவி செய்றீங்க அவங்களுக்கு. एक छोटा सामान के लिए उनके लिए इतना सहायता करते हो ना। இப்போ இதுக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் நீங்க செய்யணும். इसके लिए आप कितना बड़ा कार्य करना चाहिए था। ஆமென் आमीन। சீக்கிரமா நான் முடிக்கிறேன். मैं जल्दी Time खत्म ஆயிடுச்சு. करूंगा, टाइम हो गया। அப்ப பாருங்க, அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் அவங்களுக்கு உள்ள அன்பு, கடவுளுடைய அன்பு இருந்ததுனால इसलिए उसके अंदर जो प्रेम था,
பிரச்சனைகள் கண்டு பயப்படல அவங்க. इसलिए उसने ये परेशानी से वो डरा नहीं, பிரச்சனைகளை பார்த்து சொல்றாங்க, சவால் விடுறாங்க, பிரச்சனை நீ தோத்துருவே என்கிட்ட. इसलिए वो ये चिंताओं से वो बोलता है कि तू ये चिंताओं तू मेरे से हार जाएगा, ஏன் நீ தோத்துருவே? क्यों तू हार जाएगा? என்கிட்ட பெரியவர் இருக்கிறார், क्योंकि मेरे साथ मेरा பெரியவர், பெரிய தேவன். मेरा परमेश्वर है, ஆமா, பெரிய கடவுள் என் கூட இருக்கிறாரு. मेरा महान परमेश्वर मेरे साथ அன்புள்ள है, கடவுள் என் மேல இருக்கிறாரு. ये प्रेम प्रेम करने वाला परमेश्वर, எல்லாம் தூள்தூளாயிடும் பிரச்சனை, सब परेशानी है ना பிரச்சனை தூள்தூளாயிடும். सब है ना धूल के जैसा हो जाएगा। அவன் சொல்றது ஒரு தேங்காவை உடைச்சா जब एक नारियल को फोड़ते हैं ना தூள்தூளாயிடும். सब अलग अलग हो जाता है, அது மாதிரி உங்க மேல இருக்கிற பிரச்சனை மோதிச்சுனா பிரச்சனை தூள்தூளாயிடும். इसलिए जो आपके ऊपर जो चिंता है, जो परेशानी, सब कुछ चूर चूर हो जाएगा। இயேசுவே சொன்னாரு, इसलिए यीशु ही कह रहा है, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல மோதுகிறவன், जो ये पत्थर जो मेरे पे आएगा மோதுறவன் நொறுங்கி போயிடுவான். सब कुछ टूट जाएगा। இந்த கல் எவன் மேல விழுமோ ये पत्थर जिसके ऊपर गिरेगा அவன் நசுக்கிடுவான், वो दब नसीब जाएगा, दब जाएगा। அப்ப பாருங்க, அதான் கல்லுனா நீங்க தான் அது. वो पत्थर आप हो। ஆமா, இந்த கல் கிறிஸ்து என்கிற கல்லு மேல மோதுனா பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆயிடுவாங்க எல்லாருமே. जो परमेश्वर के ऊपर जो एक पत्थर लगेगा तो वो पूरा टुकड़ा हो जाएगा। இந்த கல்லு மேல விழுந்தா நசிடும் மத்தவங்க. ये पत्थर आपके ऊपर गिरेगा तो वो உங்க பிரச்சனை நசிடும், इसलिए आपकी परेशानी को वो मिटा देगा, உங்க போராட்டங்கள் தூள் हर आपका परेशानी से दूर कर देगा। சொல்லுங்க, என் போராட்டம் जो मेरा தூள் ஆயிடும், सब कुछ என்னுடைய என் பிரச்சனை நசுங்கிடும். मेरा परेशानी हर मिट जाएगा। ஹல்லேலூயா. அது हालेलुया। கடன் பிரச்சனையா இருக்கட்டும், चाहे कर्जा हो, குடும்ப பிரச்சனையா चाहे இருக்கட்டும், परिवार में வியாதி परेशानी हो, பிரச்சனையா चाहे இருக்கட்டும், बीमारी में हो, அது நசுங்கிடும், सब कुछ कुचल அது देगा, தூள் ஆயிடும். सब कुछ मिट जाएगा, धूल के जैसा हो जाएगा। ஏன்னா क्योंकि சிலுவைநாதர் உங்க கூட இருக்கிறார். क्योंकि क्रूस के द्वारा आप उनके साथ हो, சிலுவைநாதர். क्योंकि वो क्रूस के ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். हम खत्म करेंगे। இயேசு கிட்ட வராங்க, यीशु के पास आते हैं, பரிசேயர்கள் வந்து சொல்றாங்க, மதவாதிங்க சொல்றாங்க, वहाँ के लोग बोलते हैं, இயேசு இயேசு यीशु यीशु ஏரோது ஒருத்தன் வந்து இருக்கிறான், ராஜா, वहाँ एक ஏரோது ராஜா இருக்கிறான், जो एरुद जो राजा है, சீக்கிரம் இந்த ஊரை விட்டு ஓடிடு, ये गांव छोड़ के आप चले जाओ, அவன் வந்தான உன்னை போட்டு தள்ளிடுவான் वो आएगा तो आपको मार देगा करके அப்படின்னு சொல்றாங்க. ऐसे वो कह रहे हैं। இயேசு சொல்றது பாருங்க, லூக்கா புஸ்தகம், லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். लूका अध्याय, எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? அல்லேலூயா. हालेलुया। லூக்கா 13 लूका 13 का 31 இருந்து 33 வரைக்கும். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, இயேசுவிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். என்ன பேசுறாரு பத்தியா இயேசு? 31 இருந்து 33 வரைக்கும். 13 का 31 ஆமா. 32 में 13 13ல 13ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும். 31 ல 33 வாசிங்க. उसी घड़ी कुछ फरीसियों ने आकर उनसे कहा, यह से निकल कर चला जा, क्योंकि हेरोदेस तुझे मार डालेगा। चाहे उसने उनसे कहा, जाकर उस मूली से कह दो कि देख मैं आज और कल दुष्ट आत्माओं को निकालता और बीमारों को चंगा करता हूँ, और तीसरे दिन अपना कार्य पूरा करूँगा। तो भी तुझे आज और कल और परखों चलना अवश्य है, क्योंकि हो नहीं सकता कि कोई भविष्यवक्ता यरूशलेम में बाहर मर जाए। கேட்டு வாசிங்களா? आप पढ़े थे क्या? இதுக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, क्योंकि आप बोलना ही जरूरी नहीं है, அப்பட்டமா இருக்குது. क्योंकि यहाँ पे लिखा है। சொல்றாங்க, ஏரோது என்ற ராஜா உன்னை தேடி நிற்கிறான்பா, क्योंकि हेरोदेस जो राजा है वो आपको ढूंढ रहे हैं, உன்னை காலி பண்றதுக்கு இருக்கிறான், वो आपको मारने के लिए, அதனால இந்த ஊரை விட்டு ஓடுன்னு इसलिए तो ये गांव छोड़ कर चला அவர் जा। சொல்றாரு. वो बोल रहा है, ஏன் நான் வந்த வேலையை முடிக்காம இந்த ஊரை விட்டு போக முடியாது. मैं जो काम करने के लिए आया हूँ, जब तक मैं खत्म ना कर लूंगा तब तक मैं नहीं जाऊंगा। அப்படின்னா என்னுடைய தரிசனத்தை நிறைவேறாத இந்த பூமியில என்னை எந்த சக்தி
நிறுத்த முடியாது. क्योंकि जो परमेश्वर ने उसको दर्शन दिया वही दर्शन पूरा करके वो जा नहीं सकता, அது உங்களுக்கு தான். इसलिए आपको ये आपके लिए है, கடவுள் உங்க பூமியில இங்க வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने ये पृथ्वी में आपको रखा है। உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கங்கள் திட்டங்களை இந்த பூமியில இருக்க எந்த சக்தியும் தடுக்க முடியாது. इसलिए जो पृथ्वी में परमेश्वर आपको रखा है कोई भी शक्ति आपको मिटा नहीं सकती, அதான் அவர் சொல்றாரு, इसलिए वो यहाँ पे कह रहा है நான் இருப்பேன், मैं रहूंगा, நான் வேலையை முடிப்பேன், मैं काम खत्म நான் करूंगा, மரிப்பேன், मैं मरूंगा, மூன்றாம் நாள் உயிரோடு और எழுந்திருப்பேன், तीसरे दिन मैं जी उठूंगा, தேவ சித்தத்தை செய்வேன். परमेश्वर के कार्य को இதை करूंगा। அந்த அந்த நரி ராஜாவை சொல்றா அந்த நரி கிட்ட போய் சொல்லு. इसलिए वो कह रहे कि वो राजा कह रहे कि उस नदी के समान எப்படி பேசுறாரு பாருங்க. वो कैसे कह रहे, कैसे बात कर रहे हैं। இப்படிதான் நீங்களும் இருக்கணும். इसलिए आप और हम हैं, பிரச்சனைகளை பார்த்து எதிர்த்து பேசக்கூடியவனா இருக்கணும். इसलिए हमें चिंता को या परेशानी को देख के हमें उसको देखकर बोलना है। அதான் சொல்ற மலையை பார்த்து பேசுன்றாரு ஆண்டவர். जैसे पहाड़ देखकर हम परमेश्वर बात करते ஆகவே हैं, தான் சர்ச்சைக்கு ஏன் வரீங்க? इसलिए हम कलिसिया में आते हैं, பிரச்சனை சுத்தி வருது உங்களை. क्योंकि चारों तरफ आपकी परेशानी நீங்க रहेगी। நின்னு பேசணும். என்னுடைய வேலையை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, நான் செய்யற காரியத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. आप खड़े होकर बोलना है कि मेरे काम में, मेरे परिवार में कोई भी डिस्टर्ब नहीं कर सकता, ऐसे आप खड़े होकर बोलना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। நடு வீட்டுல நின்னு சொல்லணும் இதெல்லாம். क्योंकि ये बीच में घर में खड़ा होकर बोलना है आपको, பயப்படாதீங்க, ஏஞ்சி நின்னு சொல்லணும். क्योंकि आपको डरना नहीं है, खड़े होकर बोलना है, ஏன்னா அன்புள்ள கடவுள் என் கூட क्योंकि இருக்கார். परमेश्वर का जो प्रेम है वो हमारे अंदर है। ஆமென். आमीन। இன்னொரு வசனம் லூக்கா 23, और एक லூக்கா पढ़ेंगे, 23 23 6ல இருந்து 8 வரைக்கும் 2 வசனத்தை வாசிச்சு முடிப்போம். और 2 वचन पढ़ के खत्म। லூக்கா 23 6ல இருந்து 8. लूका उसका 20। கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்த அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள் உள்ளானவர் என்று அறிந்து அந்த நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினால் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். यहाँ पे लिखा है 6 में लिखा है कि यह सुनकर पिलातुस ने पूछा क्या यह मनुष्य गलील है, और यह जानकर फिर वह हेरोदेस की रायता का है उस हेरोदेस के पास भेज दिया, क्योंकि उन दिनों में वह भी यरूशलेम में था। மாஸ்டர் 6 7 8 வாசியா. हेरोदेस यीशु को देखकर बहुत ही प्रसन्न हुआ, क्योंकि वह बहुत दिनों से उसको देखना चाहता था, इसलिए कि उसके विषय में सुना था और उसने कुछ चिन्ह देखने की आशा रखता था। இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்ன जब यीशु क्रूस के जाने से पहले, இப்ப எப்படி நீதிமன்றம் இருக்குதுல்ல, நீதிமன்றங்கள் இங்க இந்த நீதிமன்றத்துக்கு போ, இந்த கோர்ட்டுக்கு போ, அந்த கோர்ட்டுக்கு போன்னு, ये राज को जाओ वो राज को जाओ, அந்த மாதிரி वैसे ही கலிலேயால பிலாத்து கிட்ட இயேசுவை கொண்டு போறாங்க. इसलिए गलील में पिलातुस के पास लेकर जाते हैं। பிலாத்து என்ன பண்றாரு, पिलातुस क्या करता है, ஏரோது என்ற அந்த அதிகாரத்துக்கு அவர்கிட்ட அனுப்புறாரு. हेरोदेस के पास उसे लेकर जाता है। ஏரோது ஏற்கனவே இவர் அதான் சொன்னார்ல, இவரை நான் இது பண்ண போறேன்னு. हेरोदेस पहले ही उसको कह रहा था, ஆனா முடியும் போது जब खत्म होने के बाद, ஏரோது எதிர்க்கே வந்து நிக்கிறார் அவரு. क्योंकि हेरोदेस के सामने खड़ा रहता है, அப்ப ஏரோது சொல்றாரு, तो हेरोदेस कहता है उसे, அவர் செஞ்சதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாராம். वो जो किया है वो देखने के लिए वो चाहत रखता है। பாருங்க, விரோதியா இருந்தாரு ஏரோது, वो विरोध था हेरोदेस, ஆனா இயேசுவை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. लेकिन उसको यीशु को देखने के लिए एक इच्छा हुआ उसको। நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள்லாம் உங்களை நேசிக்கிற காரியமா மாறிடும். जो आपके विरोध है, जो कार्य वो आपको देखने के लिए इच्छा रखेगा, वो बदल जाए। நான் சொன்னேன், நம்முடைய நிலைமையை மாத்திடுவார் கர்த்தர். इसलिए परमेश्वर वो हमारा हर चीजों को बदल दे। அச்சப்படாதீங்க, इसलिए हमें डरना नहीं, ஆமா, அவர் என்ன நடக்க போதோ யோசிக்காதீங்க. क्या होने वाला करके हमें सोचना नहीं, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்தி போடுவார். क्योंकि परमेश्वर एक ही सेकंड में आपके लिए बदल देगा। ஆமென். ஆனா நீங்க என்ன பண்ணணும், आपको क्या करना है, தேவன் மேல அன்பா இருக்கணும். परमेश्वर में प्रेम रखना, அன்பா இருக்கணும். தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு புரிஞ்சுக்கணும். परमेश्वर आपके ऊपर प्रेम रखा है, उसको आपको समझना है। ஆமா, ஒரே வசனம் और एक யோவான் 18:4-6
एक யோவான் 18 यूहन्ना एक 18ல 18 में 4ல இருந்து 6 வரைக்கும் 4 से लेकर 8 तक இயேசு வந்து பிடிக்க வராங்க. यीशु को पकड़ने के लिए आ रहे हैं। இயேசு சொல்றாரு, यीशु कहता யார है தேடுறீங்கன்னு கேக்குறாரு. किसको ढूंढ रहे हो? இயேசுவை தேடுறேன்றாங்க. तो मैं यीशु को ढूंढ रहा हूँ करके बोलते இயேசு हैं। சொல்ற நான் தான்றாரு. वो मैं ही हूँ करके நான் தான் அவர் சொன்ன உடனே जब उसने मैं ही हूँ அவரை करके जब பிடிக்க बोला வந்தவங்க 200 பேர் பின்னால விழுறாங்க. उसको पकड़ने के लिए तो बहुत सारे लोग उसके पीछे खड़े हुए। இதுல என்ன சத்தியம்? उसमें क्या सत्य है? உங்களை எதிர்க்கிற பிரச்சனை எல்லாம் जो आपका जो आगे जो परेशानी है உங்களுக்கு முன்னால கீழே விழும். आपके आगे वो नीचे गिर जाए। அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், चाहे कोई सा भी பண परेशानी, பிரச்சனையா இருக்கட்டும், चाहे वो पैसा का परेशानी, வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், चाहे वो बीमारी का குடும்ப परेशानी, பிரச்சனையா இருக்கட்டும், चाहे परिवार का வேலை परेशानी, பிரச்சனையா இருக்கட்டும், चाहे काम का परेशानी, எந்த பிரச்சனையா चाहे இருந்தாலும் कितने भी परेशानी हो, அது நீங்க போய் நின்னீங்கன்னா आप वहाँ पर खड़े रहोगे, அது பின்னால பேக்ல விழும். वो जाकर आपके पीछे गिर அப்படின்னா जाएगी। உங்களை விட்டு ஓடிடும் அது. वो परेशानी आपको छोड़कर चली ஆனா जाएगी। நீங்க ஒண்ணுதான், लेकिन आप एक ही हो, தேவனுடைய அன்பில நிரப்பப்பட்டிருங்க. क्योंकि परमेश्वर जो प्रेम है वो हमें भरता है। 1 யோவான் 4ஆம் அதிகாரம் पहला यूहन्ना 18 19 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4 पहला यूहन्ना 4 अध्याय 18 19 18 और 19 அன்பில பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்பட்டவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். प्रेम में भय नहीं होता, वरन सिद्ध प्रेम भय को दूर कर देता है, क्योंकि भय का संबंध दंड से होता है, और जो भय करता है वे प्रेम से सिद्ध नहीं हुआ। हम इसलिए प्रेम रखते हैं कि पहले उसने हमसे प्रेम किया है। பாருங்க 18 சொல்றாரு, इसलिए 18 में बताता है அன்பில பயம் இல்லை, प्रेम में डर नहीं है, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். क्योंकि सिद्ध प्रेम से दूर होता है, பயமானது வேதனை உள்ளது. क्योंकि प्रेम वो संबंध नहीं है, பயப்படவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. क्योंकि பயப்படவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. जो भय से प्रेम को सिद्ध करता है। அதுக்கு சொல்றாரு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம், इसलिए उससे संबंध दंड नहीं है, நாம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். क्योंकि हम उससे प्रेम करते हैं। அப்ப பாருங்க, அததான் பவுல் சொல்றாரு, इसलिए यहाँ पे पौल कहता है நம்மில் அன்பு கூறுவதனால முற்றுமா ஜெயங்குழுவர்களா இருக்கிறோமே. इसलिए हम परमेश्वर से जो நம்மில் அன்பு கூறுவதனால हमारा जो प्रेम है நாம் முற்றும் ஜெயங்குழுவர்களா இருக்கிறோம். हम जय को देने वाले हैं। அததான் இங்க இவர் சொல்றாரு, इसलिए यहाँ पर कहता है அன்பிலே பயம் கிடையாது, इसलिए प्रेम में भय नहीं है, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். इसलिए सिद्ध में प्रेम भय नहीं है, பயமானது வேதனை உள்ளது. इसलिए भय से संबंध दंड नहीं होता, பயப்படவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. इसलिए भय करता है वे प्रेम सिद्ध में नहीं சொல்ற होता। அவர் முந்தி நம்மை அன்பு கூர்ந்தார். इसलिए परमेश्वर प्रेम சொல்லுங்க, அவர் முந்தி என்ன அன்பு கூர்ந்தார். इसलिए परमेश्वर ने हमें प्रेम அவர் दिया ஃபர்ஸ்ட் है, தான் அவர் அன்பு கூர்ந்தார். इसलिए परमेश्वर ने हमें प्रेम को சிலுவையின் दिया है, மூலமாக वो क्रूस के द्वारा நாம் அவரை அன்பு கூறுகிறோம். हम उसको देंगे। ஆமென். आमीन। அவரது அன்பு उसका जो प्रेम है எல்லா பயத்தையும் நீக்கிடும். सारे डर को मिटा देता है। அன்பு, जो प्रेम, தேவ அன்பு जो परमेश्वर का உங்க प्रेम வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும். आपके जीवन में हर चीज को जिताएगा। எல்லாம் எதிரா இருக்கிறதெல்லாம் பின்னால விழும். जो भी है वो सब पीछे गिरेंगे, ஆமா, எல்லாமே உங்களை கண்டு பயப்படும். क्योंकि आपको देख के सारे लोग डरेंगे। ஆமென். आमीन। நம்ம ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे, எழுந்து நின்று हम खड़े होकर प्रार्थना करेंगे, எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். अपने हाथों को उठाकर परमेश्वर की கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. इसलिए आप डरो मत। ஆமா, இந்த உலகத்துல எவ்வளோ சூழ்நிலை மோசமானாலும் चाहिए संसार में कितने भी चीजें हो, அவர் உங்களை சுத்தி இருக்கிறார், क्योंकि परमेश्वर आपके चारों உங்க तरफ மேல घेरा हुआ இருக்கிறார், है, आपके ऊपर है, உங்களோட கூட இருக்கிறார். आपके संग है, அவருடைய சேனை உங்களோட கூட இருக்குது. आपके उसका सेना वो आपके पास है। ஆமா, எல்லாம் உங்ககிட்ட தோத்து போயிடும். எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தோத்துடும். सारे लोग आपसे हार जाएंगे, எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தோத்துடும். सारी परेशानी आपसे हार जाएगी, எல்லா வியாதி உங்ககிட்ட தோத்துடும். सारी बीमारी भी हार जाएगी, கடன் பிரச்சனைகள் உங்ககிட்ட தோத்து போகும். कर्जा भी आपसे हार जाएगा, கடன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. उस कर्जा से आप बाहर आओगे, குடும்ப பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க. उस परिवार के चिंताओं से आप बाहर உங்க आओगे, குடும்பத்துல சமாதானம் இருக்கும். आपके परिवार में शांति आएगी, கடன்ல இருந்து வெளியே வந்து கடன் இல்லாத ஒரு மனுஷனா இருப்பீங்க. आप उस कर्जों से दूर होगे और कर्जा देने वाले बनोगे, நல்ல சுகத்தோட நீங்க இருப்பீங்க. अच्छा चंगाई से रहोगे, தீர்க்காயுசோட இருப்பீங்க. आप हर भरपूरी से रहोगे, உங்களுக்கு வயசு திரும்பும், வாழ வயது போல ஆக்குவார்.
परमेश्वर आपको और जिलाएगा, நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. अच्छा से आप रहोगे करके। ஆமா, உங்களுடைய சரீரம் எல்லாமே இளமையா மாறும். आपका जो भी शरीर है सब कुछ बदल जाएगा, ஏன்னா வாழ வயது போல உங்களை ஆக்குவார். क्योंकि परमेश्वर आपको बदलेगा। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் விசுவாசிக்கணும் பிரதர். इसलिए हमें ये सब विश्वास में, ஆமா, இதெல்லாம் விசுவாசிக்கணும். ये सब हमें विश्वास करना है, இதெல்லாம் விசுவாசிக்கணும். ये सब हमें विश्वास करना है। ஆமென். आमीन। ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். ये अच्छे से உம்மை काम ஸ்தோத்திரிக்கிறோம் के लिए ஆண்டவரே. धन्यवाद करते हैं। ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில இயேசுவின் நாமத்துல வருகிறோம். हम ये अच्छा काम में आपके नाम से आते हैं। கேட்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். जो भी हमने सुना उसमें हम எல்லா धन्यवाद करते हैं। ஜனங்கள் மேல விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். सारे लोग को इस वचन में भर दीजिए, அவங்க வாழ்க்கையில 100% அது பலிக்கட்டும் ஆண்டவரே. उनके जीवन में 100 गुना फल हो। ஓ இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के இப்படி नाम से பரிசுத்த ஆவியானவருக்கு पवित्र आत्मा ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. हम उनको देते हैं, ஓ அவர் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக अच्छा से उनको बोइए खुदावन, 100% பலன் தருவார்களாக. 100 गुना उनको आप இப்படி ரத்த दोगे। கோட்டைகளா ஒவ்வொரு மூடுவீராக. हर एक लहू से हम बांधते हैं। தேவனுடைய பிரசன்ன குடும்பத்தை மூடட்டும். परमेश्वर का जो है वो हम उनको देते हैं, நல்ல உள்ளத்துல சமாதானம் உண்டாகட்டும். उनके अंदर में शांति को दे, சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. आनंद को दे, ஓ தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. अपने आशीषों से भर दे, சுகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. चंगाई से भर दे। இப்படி தூதர்கள் அவளுக்கு உதவி செய்வார்களாக. दूत उनके தூதர்கள் உதவி जो செய்வார்களாக. भी दूत हैं उनको सहायता करे, வானத்தின் பலகனையை திறந்து जैसे आपने आकाश में रख कर किया, இடம் கொள்ளாமல் போக மட்டும் जैसे आप छायों में ஆசீர்வதிப்பீராக. आशीष करोगे अपने தேவ काम। ஆசீர்வாதம் परमेश्वर का जो आशीष है குடும்பத்தை நிரப்பட்டும். परिवार में भर जाए। நன்றி ஆண்டவரே. धन्यवाद।